ஹாய் மை ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்குன்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மார்னிங் விலாக் தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபிஷ் மார்க்கெட்டு காவாங்கரை போயிருந்தோம். அதனுடைய விலாக் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீட்டில் இருந்து கிளம்பியாச்சு. பாய். அங்கே போயிட்டு பார்க்கலாம். அது போகிற வழியில் கொஞ்சம் டீ குடிக்கணும், அதையும் பார்த்துடலாம். வாங்க போகலாம். காலையிலே டீ குடிச்சிட்டு போகலாம். கொஞ்சோண்டு டீ குடிச்சிட்டு போகலான்னு ஆசைப்பட்டோம். ஹரி வந்து அங்கே டேபிள் மேலே உட்காந்துருக்காங்க. வெயிலாக இருக்குது, கிளாரிட்டி இல்லை அப்படின்றதுக்காக தான் இந்த பக்கம் வந்துட்டோம். மெயின் ரோட்டில் தான் நம்ம டீ குடிக்கிறதுனால வண்டிங்க சவுண்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சரிங்களா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காவாங்கரை வந்துட்டோம். காவாங்கரை அந்த வண்டி உள்ளே போகிற இடத்த தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இந்த இடத்த பார்த்திங்கன்னா வண்டி வந்து நம்ம உள்ளே போயிட்டு பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம மீன் வாங்குறதுக்கு போகலாம். இங்கே பாருங்கள், போகிற வழியிலே எவ்வளோ ஒரு கடைங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா. எப்போ பாரு இந்த காவாங்கரையில் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் இவ்வளோ கூட்டமாக இருக்குமே. மற்ற டைம்லாம் இந்த மீன் மார்க்கெட்டாண்ட இவ்வளோ கூட்டமே இருக்காது. பாருங்கள், வண்டி பார்க் பண்ணுறதுக்கு தேடுறோம், நம்ம கிடைக்கவே இல்லை. அப்புறம் மாமாகிட்ட சொன்னால் வண்டி உள்ளே நம்ம பார்க் பண்ணிடலாமாம்மா, வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் போகிறோம். உள்ளே வண்டி பார்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனாலுமே அங்கேயுமே உள்ள பார்க்கிங்காண்ட கொஞ்சம் கூட இடமே கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு வழியாக மாமா ஒரு இடத்த பார்த்து வண்டி பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு வந்துட்டாச்சு. உள்ளே போய் அந்த சவுண்டு எப்படி இருக்குது, என்ன ஏது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கல, நீங்கள் நேச்சுரலாகவே பாருங்கள் அது உள்ளே இருக்கிற சவுண்டு எப்படி இருக்குது, என்ன ஏது அப்படின்னு சொல்லிவிட்டு. எல்லாம் நடந்து போகிறவங்களுக்கு ஒரு பக்கம் வழியும், வண்டியில் போகிறவங்களுக்கு உள்ளே போகிறவங்களுக்கு ஒரு வழியும் அந்த மாதிரி விட்டு இருந்தாங்க. அதில் தான் வந்து நம்ம போனோம். மாமாக்கிட்டேயுமே சில்லறை வேறு இல்லையா, அவங்கக்கிட்ட 500 ரூபாவாக தான் இருந்தது. 5 ரூபாய்க்கு 500 ரூபாயை கொடுத்து நாங்கள் மாற்றிட்டு அதுக்கப்புறமா தான் நாங்கள் உள்ளே போனோம். நாங்கள் என்ன மீன் வாங்கியிருக்கோம் அப்படின்றதையும் நல்லா 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 நீங்கள் பார்த்து எடுங்க. அப்படியே அமுச்சு விடுங்க, சிஎம் சருக்கு அமுச்சு விடுங்க. எவ்வளோ நிற்கல? 2 வேணாம். காட்டுமாமா இதில் இல்லையா நான் பாக்ஸ் ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. மீன் எவ்வளோ? மீன் இது எவ்வளோண்ணா? 10 கிலோ 200 ரூபாய் முசப்பாடு. இங்கே பாரு மீன் பாரு. பெரிய மீன் பாரு.
ஹரிக்காக இந்த மீனை தூக்கி நான் காமிச்சிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், மீன் கரையில் இந்த மீனை இப்படி தூக்கக்கூடாதுமா அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. அவ்வளோதான், நம்ம வாங்கியாச்சு, வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். பாருங்கள், வீட்டுக்கு கிளம்புறப்போ வந்து மாமா இந்த மீன் வாங்க கிளம்பிட்டோம், வாழை மீன் இல்லை வேணாம் கிளம்பிட்டோம். அதனால சரின்னு சொல்லிட்டு வாங்கலை. ஹரி மட்டும்தான் நடுவில் வந்து நண்டு கேட்டு அழுதுட்டு இருந்தான். அவனுக்கும் நண்டு வாங்கலை. சரி, போகிறப்போ இந்த கடைங்கெல்லாம் காமிக்கலாமே உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சைடில் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன கடைங்கெல்லாம் போட்டுருப்பாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன கடைங்களில் வந்து வாங்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன கடைங்களில் வந்து சில பேர் வந்து பார்க்கிங் பண்ணுவாங்க, கம்மி பண்ணுங்கள். அவங்க விற்கிறதே 5-10க்காக தான் அவங்க வந்து அந்த ரோட்டில் போட்டு விற்கிறாங்க. அவங்கக்கிட்டுமே இந்த 5-10 வந்து நம்ம கம்மி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர்லாம் கேட்பாங்க. வேணாம், ஏன்னா இதுக்காக தான் வந்து அவங்க அந்த ஒரு 5 ரூபா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க அந்த ரோட்டில் வந்து நின்று உட்காந்து வியாபாரம் பண்ணுறாங்க அந்த வெயிலில் கஷ்டப்பட்டு. அதனால் நான் வந்து எப்போ வாங்க போனாலுமே சரி, அம்பத்தூர் ஓடி மார்க்கெட் போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி, இந்த மாதிரி ரோட்டு மேலே வச்சுருக்க கடைகளில் தான் நான் போய் வாங்குவேனே. ஏன்னா அவங்கக்கிட்ட தான் யாரும் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அக்கா கிட்ட தான் நான் கத்திரிக்காய் வாங்கினேன். மீன் குழம்புல போடுறதுக்காக தான் கத்திரிக்காய் வாங்கினேன். மீன் குழம்பு வைக்கிற வீடியோ வந்து தனியாக, அது விலாக் தனியாக வரும். 1/4 கிலோ 1/2 கிலோ கத்திரிக்காய் வந்து 40 ரூபா சொன்னாங்க அந்த அக்கா, வாங்கினேன். அதுக்கப்புறம் அப்படியே போகிற வழியெல்லாம் வந்து சின்னதாக வீடியோ மாதிரி உங்களுக்கு காமிக்கலாம், என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னு எல்லா பொருளுமே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சைட்லேயும் அந்த சைட்லேயும் வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருளுமே அங்கே வந்து வச்சுருப்பாங்க. இது வந்து இந்த சேமியா சொல்லுவாங்க, பால் சேமியா சொல்லுவாங்கள்ல, அது விற்கிறாங்க. இது வரைக்கும் ஒரு வாட்டி கூட நான் கூட வாங்கி ட்ரை பண்ணதே கிடையாது. அவ்வளோதான். இதுக்கப்புறம் பாதி தூரம் போயிட்டு வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்துடுவோம். வெயில் வேறு ஃப்ரெண்ட்ஸ், சுத்தமாக முடியவே இல்லை. கொஞ்ச நேரத்தில் அப்படியே நாக்கெல்லாம் வறண்டு போகிற மாதிரி ஆயிடுச்சு. அதுவும் என் ஹஸ்பண்டு கூட போனால் எதுவுமே ஒரு தண்ணி பாட்டில் கூட வாங்கி கொடுக்க மாட்டாங்க. எங்கள் அம்மா கூடயும் என் ஹஸ்பண்டு கூடயும் போனால் நம்ம எப்படி சொல்கிறது, உயிரே போதுன்னா கூட வாங்கி தர மாட்டாங்க. அவ்வளோதான். நம்ம இது ரிட்டன் கிளம்புறப்போ வாங்கிக்கிட்டு கிளம்பியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மாமாவை வீடியோ எடுக்கிறாங்க. சடனாக நான் வண்டி ஓட்டுறப்போ இந்த மாதிரி மாமா பயம் காட்டுறாரு, வீடியோ எடுக்கிறேன் அப்படின்ற பேரில். ஒரு வீட்டுக்கு வந்தாச்சு. இது நம்ம என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பேக் கேமராவில். பார்க்குறீங்களா? வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மீன் வாங்கியிருக்கோம். எனக்கு இந்த மீன் பேர் தெரியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடம்பா வாங்கியிருக்கோம். கடம்பா வந்து நல்லா இருக்குது அதனால். அப்புறம் பார்த்தீங்கன்னா சங்கராவுமே நல்லா இருக்குது, கல் போல். சரிங்களா? இப்போது எவ்வளோ இது ரேட்டு அப்படின்னு நம்ம பார்ப்போமா. இந்த மீன் பார்த்தீங்கன்னா 100 ரூபா இந்த மீன். கடம்பா பார்த்தீங்கன்னா 200 ரூபா கிலோ. சங்கரா பார்த்தீங்கன்னா இது வந்து 150 ரூபா தான் நம்ம வாங்கினது கிலோ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம குழம்பு வைக்கிறதுக்காக கத்திரிக்காய், நாட்டு கத்திரிக்காய் வாங்கியிருக்கோம். பூண்டு, இது கத்திரிக்காய் வந்து பார்த்திங்கன்னா 40 ரூபா. இது பூண்டு பார்த்திங்கன்னா 150 ரூபா. நம்ம டோட்டலாக இன்றைக்கி ஆன செலவு நமக்கு பார்த்திங்கன்னா எவ்வளோன்றது தெரியல. நான் உங்களுக்கு கணக்கு பண்ணிவிட்டு அடுத்த வாட்டி சொல்கிறேன். இப்போ இது எல்லாமே க்ளீன் பண்ணுறப்போ நான் உங்களுக்கு வீடியோவாக காட்டுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறோம். எங்கள் வீடியோ இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.